நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு இந்த க்ரீமை பூசினா நம்ம கலர் ஆயிடுவோம். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் வந்து ரொம்ப நல்லா ஆயிரும், ரொம்ப நல்லா வளர்ந்துரும். நம்மளோட முடி வந்து நல்லா வளர்ந்துரும் இந்த ஆயில் அப்ளை பண்ணோன்னா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ஆயிலு, அந்த மாதிரி சோப்பு இதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஒன்று மறந்துடுறோம். நம்மளோட கலரு, நம்மளோட ஹேர் எல்லாமே வந்து யார்கிட்டேருந்து வருது நமக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக மறந்துடுறோம். இப்போ ஒரு செலிப்ரிட்டி இருக்கிறாங்க, அவங்க ஏர்லி ஸ்டேஜில் அவங்க கலர் கம்மியாக தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப கலர் ஆகிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதே செலிப்ரிட்டியோட ஹேரை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது க்ரோத்தே இருக்காது. அவங்களுக்கு முன்னை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்கின் வேணால் கலர் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அவங்க ஃபுட்டு எடுத்துருந்துருப்பாங்க, நிறைய ஸ்கின்னுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்மளோட ஹேரு, ஸ்கின்னு இது எல்லாமே நம்ம எங்கேருந்து கொண்டு வரோம் அப்படின்னா அம்மா அப்பாட்டேருந்து தான் நம்ம கொண்டு வரோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஒரு ஜெனட்டிக்லேருந்து மெயினாக நம்ம கொண்டுட்டு வர்றது, மெயினாக கொண்டு வர்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா இளநரையை தான் நான் சொல்லுவேன். மெயினாக நிறைய பேர் வந்து அப்பாவுக்கு இளநரை இல்லைன்னா அம்மாவுக்கு இளநரை இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை அப்படியே வந்து நமக்கு ஃபார்வர்ட் பண்ணி நமக்கு வந்து இளநரையை கொடுத்துட்றாங்க. இதை தவிர இளநரை ஜெனட்டிக்காக வர்றதை தவிர வெளியிலேருந்து கூட நமக்கு ஏர்லி கிரே வருது. அதாவது நான் சின்ன வயசு, எனக்கு ஒரு 15 வயசு, நான் வந்து இந்த ஷாம்பூஸ் போட்டு ரெகுலராக தொடர்ந்து குளிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் வந்து எப்போ பார்த்தாலும் வெயிலே நின்றுட்டே இருந்தேன். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ் தலைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கெமிக்கல்ஸ்னால் என்ன, சோப்பு போடுறது, ஷாம்பு போடுறது, ஒரு ஆயில் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிக்கிறது, ஒன்று தலையை சீவுறது இல்லைன்னா சீவாமல் விடுறது, யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஹேர் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தலைக்கு அப்படின்னா யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆயிலை யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து ஜெல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது, தலைமுடியை ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. இது எல்லாமே ட்ரீட்மெண்ட் தான். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஹேருக்கு கொடுக்க போகும்போது உங்களுக்கு வந்து கிரே வந்து சீக்கிரம் வந்துடும் தலையில். இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ஜெனட்டிக் தான். ஜெனட்டிக்கை வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும், பட் அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். நிறைய ஹெர்பல் அண்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இருக்குது, கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள். ஹெர்பல் அண்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்டை நிறைய ஹெர்பல் இருக்குது. நீங்கள் நம்ம வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நான் அடுத்த எபிசோடில் அந்த ஏர்லி கிரேவை ஜெனட்டிக்காக வர்றதை ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு 25% வந்து சரி பண்ணலாம். ஏன்னா நாங்கள் வந்து அதை சரி பண்ணியிருக்கிறோம். அந்த ஏர்லி கிரே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜெனட்டிக்காக வந்திருக்கு, அதை நான் சரி பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி சரி பண்ணேன் அப்படின்றது. இதை வந்து ஃபுட்டு மூலமாக சரி பண்ணலாம். அப்புறம் வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் உள்ள அந்த ஒரு டயட் எடுத்துக்கணும். அது எடுக்கும்போது வெளிப்பக்கத்தில் நம்ம தேய்க்கக்கூடிய ப்ராடக்ட்டும் வச்சு நம்ம அதை சரி பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ என்னோடய அடுத்த எபிசோடில் அந்த ஏர்லி கிரேவை எப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.